ஏதோ வேலைகள் செஞ்சேன். கடைசி இந்த லாரி தொழில் தான் என்ன காப்பாத்துச்சு. கஷ்டங்கள்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் குறைஞ்சது நம்ம தூக்கம் இல்லாம தான் இருக்கும். நேரத்துக்கு சாப்பாடு இதுல இருக்காது. நிறைய வழியில பார்த்தா போலீஸ் பிரச்சனை, ஆடியோ பிரச்சனை, திருடன் பிரச்சனை. பப்ளிக்கே பார்த்தா என்ன டிரைவரா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இருக்காங்க. டிரைவர்னாலே ஏதோ ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரி பாக்குறேன். நாங்களும் படிச்சவங்க தான். பிஎஸ்சி கேட்டரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் அதுக்கான வேலைகள் நிறைய இடத்துல இல்ல. குடும்ப கஷ்டத்துக்காக தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு. பசின்னு பார்த்தா பல நாள் எங்களுக்கு டீயும் ஒரு பண்ணும் நைட் நேரத்துல தான். ஒரு மாசத்துக்கு மட்டும் டியூ மட்டும் நிறைய கட்ட வேண்டியது. அது இல்லாம வழி செலவு, இன்னும் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணணும், நம்மளோட செலவு எடுக்கணும், சாப்பாடு செலவு எடுக்கணும். நமக்கு மாசம் ஒரு 60 ரூபா 70 ரூபா கிட்ட. அதாவது ஓன் கம் டிரைவரா இருக்குது 60 70. அதுவும் நம்ம உட்காந்து ஓட்டணும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. இப்ப எங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், வண்டியை டப்புன்னு ஓரம் கட்டி நிப்பாட்டிடுவோம். 10% மிட்டாய், ஒரு சாக்லேட், சில நேரத்துல தைலமே எடுத்து இந்த இடத்துல தடவி விட்டோம்னா அந்த எரிச்சலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தூக்கம் வராது. எல்லாருக்கும் இது வெறும் லாரியா தான் தெரியலாம். ஒரு கை கொடுக்க தொழிலாவும் நினைக்கிறேன். இவன் கூட பிறக்காத ஒரு தம்பியாவும் தான் நினைக்கிறேன். என்னோட வீடு எல்லாமே இதுவா தான் இருக்கும். நீங்க இப்படி தொடர்ந்து வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் என்ன? இசைதான், பாட்டு தான். பாட்டு போட்டுட்டு பாட்டா போவோம் செய்வோம். கண்ணீரை தூவும் மழை இல்லென்ற காற்றின்